தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் நமது கடகராசி நண்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் மற்றும் உங்களது குடும்ப உறவுகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும், அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் என்ற அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலோடு இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குங்க. எப்படின்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நமது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமையுது அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை ஏகாதசி தினங்க. ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தினம் நமது கடகராசி என்பதற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசி அதிபதியானவர் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காருங்க. சந்திர பகவான் 11ஆம் இடத்துல குரு செவ்வாயுடன் இணைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மையை உருவாக்கி தரும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பதற்கு நீங்கள் உங்களது ஏக கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு உருவாக்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நமது கடகராசி என்பதற்கு உங்களது வீடு கட்டக்கூடிய கனவு நிஜமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால நீங்கள் ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்க முடியும். சொந்தமாக வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஒன்று நீங்கள் சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும், அல்லது உங்களுக்கான புதிய வீடு ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள். அந்த மாதிரியான புதிய வீடு உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. எனவே நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களது கட்டிட பணிகள் ஏதாவது நீங்கள் ஆரம்பித்த பாதியில் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நின்று போன கட்டிட பணிகள் எல்லாம் முடிப்பதற்கு உகந்த ஒரு நாள்ங்க. அது தொடர்ந்து உங்களுக்கு நடந்து கட்டிட பணிகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாளுங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்தில் அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் வெளியூர் சம்பந்தமான பயணங்களை நீங்கள் மேற்கொண்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக அதிக ஆதாயம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள். மேலும் எதிரிகள் தொல்லை இருக்காதுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பாடாப்படுத்திட்டு இருந்த எதிரிகள்லாம் இப்பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள். நலன் அதிகமாக கிடைக்கும். வெவ்வேறு வகையில நன்மைகள் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபார ரீதியாக நீங்க புதிய முயற்சிகளை தாராளமாக நிறைய செய்யலாம். வியாபாரிகளுக்கு அது சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆசைப்பட்ட விருப்பமான பொருட்களை நீங்க சந்தோஷமாக வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க குழந்தைகளின் ஃபியூச்சருக்காக நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிற திட்டமிடலை மேற்கொள்ளலாம். உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய ஐடியாக்களை மனதில் உதயமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். சமுதாய பணிகள் இருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் காரணமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படுங்க. ஒருவேளை தொண்டு பணிகள் சமுதாய பணிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றகரமான ஒரு நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல விடை கிடைக்கும். எனவே நல்ல புதிய தெளிவு மனத்தெளிவு உருவாகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. எனவே ஆனந்தமான ஒரு நாள். உங்களது பேரண்ட்ஸ் வழியில் அப்பா அம்மா வழியில் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். ஸோ பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் போது அதன் மூலமாக பல காரியங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். கலைத்துறை சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு முக்கியமான சில நெளிவு சுழிவுகளை உங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. எனவே கலைத்துறையினருக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு தொழில்நுட்பம் அறிவு பெருகக்கூடிய ஒரு நாள்கள். மனத்தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள். எனவே நன்மைகள் உங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்க கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். உங்கள் காதலரை எந்த விதமான சூழ்நிலை நீங்கள் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதலரை இன்றைய தினம் நீங்கள் வற்புறுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதன் மூலமாக தான் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை சிறப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் நீங்கள் யார் கூட பேசினாலும் சரி ஏனோ தானோன்ட்டு அலட்சியமாக நீங்கள் பேசக்கூடாதுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களில் உங்களுக்கு உபயோகமாக நிறைய தகவல் இருக்கலாம். எனவே நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போது கொஞ்சம் காதுகளை கண்களை தெரிந்து வைத்து கொண்டு பேசணும். கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்க பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ண
கூடுதல் லிசனிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைய தினம் அது ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பெரும்பாலான தீர்வுகள் மற்றவங்க சொல்லக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம். எனவே அதை நீங்கள் தாராளமாக கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போது கவனமாக நீங்கள் பேசுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அசையும் சொத்துக்கள் ஏதாவது இருக்குது, அதாவது கார், பைக் அந்த மாதிரி ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கூடுதல் பாதுகாப்போட நீங்கள் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நகரக்கூடிய உங்களது சொத்துக்கள் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களால் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக உங்கள் பொருட்களை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக கவனமாக உங்கள் பொருட்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் இருக்குங்க. புதிதாக வேலை தேடும் இளைஞர்கள் நல்ல வாய்ப்புகளை தேடி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக இன்னும் கிடைக்கும். எனவே பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம். நீங்கள் வந்து ஏதாவது பயணங்கள், முக்கியமான பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா அதை பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்கள் பெற்றோருடைய அனுமதியுடன் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளும் போது இன்னும் சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இல்லைன்னா பின்னாடி வந்து நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள ரெடியானதுக்கு அப்புறமா உங்கள் பெற்றோர் ஆட்சேபனை தெரிவித்தாங்கன்னா அதனால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் நேரத்தை செலவிடலாம். அதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் உங்களது சொந்த பந்தங்கள்கிட்ட உங்களை பற்றியும் உங்களது வாழ்க்கை துணை பற்றியும் சில தவறான சித்தரிப்பை வந்து ஏற்படுத்தி தருவாங்க. தவறான கருத்துக்களை மற்றவங்க பரப்புறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளும்போது அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாதுங்க. சில தவறான புரிதல் காரணமாக தான் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இந்த கடகராசி என்பர்களுக்கு பிங்க் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் இன்றைய தினம் நம்ம ட்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்கிறதுனால நீங்கள் புதிய முயற்சிகளை வியாபார ரீதியாக இன்னைக்கு நிறையவே எடுக்கலாம். உங்களுக்கு நல்ல சந்தோஷமான தருணங்கள் வந்து சேரும். மேலும் நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பமான பொருட்களை எல்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனதில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்கிறது. உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் வந்து மகிழ்ச்சி அடைகிறதுனால குழந்தைகளுடன் உறவு வந்து வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது சமுதாய பணிகள், தன்னார்வ பணிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் சிந்தனைகளில் இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல விடை கிடைக்கிறதுனால மன தெளிவு பெறுங்க. மேலும் உங்களது பெற்றோர் வழியில் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத நல்ல ஆதரவும் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். உங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நெளிய சுழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், நலன் அதிகமாக கிடைக்கும். தெளிவான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க நண்பர்களே. மேலும் இது வரைக்கும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோட இணைந்திருங்கள். இதனால ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலன்கள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நான் காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.